தமிழ்நாடு அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் மற்றும் தேனி மாவட்ட அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டி தேனி உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 24 மாவட்டங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலியமா யாரெல்லாம் தங்கப்பதக்கம் வென்கிறார்களோ, தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம், இதன் மூலியமா இவங்க போட்டியில தேர்வு செய்யப்பட்டு வரக்கூடிய தேசிய போட்டியில கலந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் கடந்த ஆண்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் தேசிய அளவிலும் வின் பண்ணியிருக்கோம். சர்வதேச அளவிலுமே நம்ம தமிழ்நாடு விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் சாதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஒரு அங்கீகாரமும், அதே நேரத்தில் அவங்களோட முழு ஒத்துழைப்பும் நமக்கு எப்போதுமே இருக்கு. இந்த கிக் பாக்ஸிங் போட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 1993 நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நமக்கு 2021 பார்த்தீங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அங்கீகாரம் கிக் பாக்ஸிங் மேலே கிடைச்சது. அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலுமே நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம். 2022 கிக் பாக்ஸிங் விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு மூலமா நமக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அதுலேருந்து நம்ம தொடர்ந்து தேசிய அளவிலான போட்டி, சர்வதேச முகாம்கள், நிறைய மாநில போட்டிகள் நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 3 பொசிஷன் சொல்லுவாங்க. அதில் தமிழ்நாடும் இருக்கு, மகாராஷ்டிராவும் இருக்கு, ஹரியானாவும் இருக்கு.